கதை நேரம். வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என விரும்புகின்றேன். சிறுகதைகள் என்பது ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்ற மாதிரி 10 இல்லை 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அதனோட சுவை ரொம்ப நேரம் நாக்கில் தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் 10 இல்லை 15 நிமிஷம் அதை கேட்டு முடிச்சிடுவோம், இல்லை படித்து முடிச்சிடுவோம். ஆனால் அதனுடைய எண்ண ஓட்டங்கள், சில கதைகள்லாம் பாருங்களேன், எனக்கு 50 வருஷம் ஆகியும் மனசில் அப்படியே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. நாம் கதைக்குள் போகலாமா? வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் கதையும் ஒரு 45 வருஷத்துக்கு போல் முன்னாடி படித்தது. சட்டுன்னு வேறு ஒரு நிகழ்வு பற்றி பேசும்போது இந்த கதையோடைய பொறி கிடச்சிச்சு. நமக்கு தான் ஒரு பொறி கிடச்சாலே பாரதியார் சொன்ன மாதிரி அக்னி கொஞ்சொன்று கண்டேன். அது பொறி சின்னதானாலும் பெருசானாலும் நம்மக்கிட்ட வந்து அது பத்தினி பெருசாகிடும் இல்லையா? இந்த கதையை நம்ம பார்க்கலாம். அந்த கதையை நான் புதிய தலைமுறை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். கதைக்குள்ள போகலாம். புதிய தலைமுறை. சுலுவா ஆண்டியோட ஃபோன் வந்ததுலேருந்து ஒரே குழப்பமாக இருக்குது இந்துமதிக்கு. என்ன பண்ணலான்னு மாதிரி மண்டை கொடையெல்லாம் இருக்குது. சுலுவா ஆண்டி எப்பவும் அவ்வளோ பேச மாட்டாங்க. அன்றைக்கி திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு 5 மணி வாக்கில் ஃபோன் பண்ணாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசினோடனே அவங்க ஏதோ கதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசும்போதே தெரியுது வேறு ஏதோ அவங்க சொல்ல வராங்கன்னு. ஆனால் நேராக அதை சொல்ல வரல, ஏதோ சொல்லின்னு இருக்காங்க. அப்புறமா ஃபோனை வைக்க போகிற நேரத்துக்கு இந்த ஒரு விஷயம், இன்றைக்கி நான் டி நகர் ரங்கநாதன் தெருக்கு போயிருந்தேன். அங்கே நான் வித்யாவை பார்த்தேன். கூட வந்து ஒரு பையன் கூட மோட்டர் பைக்கில் வந்தான். நான் பக்கத்து கடையில் தான் இருந்தேன். அவங்க 2 பேரும் வந்து ஒரு கடையில் இறங்கினாங்க. அங்கே இறங்கி ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன், அது உனக்கு சொல்லலாம் தான், வேறு ஒன்றும் இல்லை, நீ விருப்பம் தான் அவனுக்கு கேட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. மண்டை குடைச்சலாக இருந்துச்சு இந்துக்கு. என்னடா இது, என்ன யார் இது பையன், யார் கூட போனால்? சொல்லப்போனால் இந்துக்கு கேட்கலாம் கூட தோணுச்சு. எப்படி ஒரே டம்ளரில் ஜூஸ் 2 ஸ்ட்ரா போட்டு குடிச்சாங்களான்னு கூட வம்பா போச்சு. அப்படியே என்ன குடிச்சிருந்தாங்கன்னா ஆமான்ட்டாங்கன்னா இன்னும் நமக்கு ஹார்ட் வெடிச்சு போயிடும். அதனால் எதுவும் கேட்டுக்கல, வச்சுட்டா. சரி, அவள் வந்தோடனே கேட்கலாமா, கேட்டால் ஏதாவது சத்தம் போடுவாளா, முதல்ல அவள் எதனா 2 முறை 3 முறை கேட்டால் கோவம் வந்துடுறாள். இதை போய் கேட்டு அவளுக்கு கோவம் வந்துடுமா, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தாங்க. வழக்கமாக 6 மணிக்கு வந்துடுவாள். கணவர் அரசு வந்து ஒரு 7:30 மணி வாக்கில் வருவார். அவர் பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். சரி, அதுக்குள்ளே அவர் வந்துட்டான்னா எப்படி இருக்குது நிலைமைன்னு பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சின்னு உட்காண்ட்ருக்கா. அவளுக்கு வேலையே ஓடலை. சமையல், இரவு சமையல் செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒன்றும் பதியமாக செஞ்சுன்னு இருக்கா. 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, வரவே இல்லை. இந்துக்கு திக்குன்னு இருக்குது. என்ன இது, என்ன பண்ணலாம், எப்படி டேக்கிள் பண்ணுறது? வந்த உடனே இது அவர் வரும்போதே அவர் ஷூவை கூட கேட்ட மாதிரி அதுக்குள்ளே வித்யான்னு தான் குரல் குத்துன்னு உள்ளே வருவார். அவர் வந்தவுடனே கேட்டார்னா என்ன சொல்கிறது? ரொம்ப தயக்கத்தோடு அப்படியே உட்காண்ட்ருக்கா. கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டார் அரசு. அந்த உடனே உள்ளே வழக்கம் போல் வரும்போதே வித்யா அப்படின்னு கூட்டின்னு வந்தார். வித்யாவோட குரலே இல்லை. இந்து எங்கே வித்யா அப்படின்னார். தெரிலங்க, ஏதோ ஸ்பெஷல் கிளாஸுன்னு காலையிலே சொல்லின்னு இருந்தா அப்படின்னா. இவள் படிக்க பிகாமு, இவளுக்கு எதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு கொஞ்சம் டீ போடு அப்படின்ட்டு போய் துணி மாற்றின்னு வந்து சோஃபாவில் உட்காந்துட்டார். பால் கொதிக்க வச்சா, பால் அப்படி பொங்கி வர நேரத்துக்கு இந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா அப்படின்னார். மனசுக்குள்ளே எரிச்சல், தண்ணி கூட இவர் வந்து எடுத்து குடிக்க மாட்டார், நம்ம தான் எடுத்து தரணுமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாலை அணைச்சிட்டு போய் சர்க்கரை டீ தூள்லாம் எடுத்து அந்த அடுப்பு மடி மேலே வச்சுட்டு திரும்பறதுக்குள்ளே திருப்பியும் ஒரு குரல்,
இந்து நம்ம வீட்டில் தண்ணி இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் யோ அப்படின்னு ஒரு கோவம் எரிச்சல். என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்ல முடியாத. தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு டீ போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தா. அவர் குடிச்சிட்டு ஏதோ டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோதான், அவருக்கு பொழுது டிவி வந்தாலே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதில் எப்படி எல்லாம் ஃபுல்லாக லயிச்சிட்டார். ஐயோ உள்ளிக்கும் வெளிக்கும் அலையறா. சட்டுன்னு ஒரு திரும்பி பார்த்துட்டு அரசு கேட்குறாரு, என்ன ஏன் இப்படி குட்டி போட்ட போன மாதிரி உள்ளிக்கும் வெளிக்கும் அழிஞ்சுட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பியும் சமையல் அறைக்குள்ளே போயிட்டா. அப்படியே பழைய நினைவெல்லாம் அவளுக்கு ஓடுது. நம்மலாம் 1970 அக்சிலிம் காலையில் படிச்சிடப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா, தோட்டப்பாளையத்தில் அவங்க வீடு, அவங்க அப்பா தேவராஜ் மொழியார் ஒரு பஸ் ஓனர். அவங்க பஸ்ஸு தான் காட்பாடியிலேருந்து பாக்காயத்துக்கு போகும். சரியாக அந்த கல்லூரி நேரத்துக்கு வரும். அதில் ஏறி முன்னாடி போய் டிரைவர் பக்கத்தில் நின்றுக்குவா. எப்படியாவது ஒரு இடத்த அங்கே அரேஞ்ச் பண்ணி டிரைவர் கண்டக்டர் ஏற்படுங்க போனோன்னா வணக்கமானுவாங்க. கூட வர நண்பிங்களுக்கெல்லாம் இவன் மேலே ரொம்ப பொறாமையாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். அங்கேயே ஏறுற பிள்ளைங்களுக்கெல்லாம் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து ஃப்ரீ. போய் காலேஜ் ஆண்ட இறங்குவாங்க. இறங்கின உடனே எல்லோரும் வணக்கம்மான்னு சொல்லி அனுப்புவாங்க. காலேஜுக்கு போயிடுவாங்க. திருப்பி அதேமாதிரி முடிச்சுட்டு வரும்போதும் அவங்க பஸ்ஸே தான், தேவி பஸ் சர்வீஸ் தான். வந்துட்டு தோட்டப்பாலத்தில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவான். இவ்வளோ தான், வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. எங்கேயும் வெளியே போகிறது வர்றது எதுவுமே இல்லை. இவளுக்கு காலேஜு நுங்கப்பாக்கம் ரோட்டில் எம்ஓபி வைஷ்ணவாவில். இவளுக்கு என்ன வேலை டி நகரில், அதுவும் யாரோ பையன் கூட, என்ன தெரியலையே. இப்போ தான் 19 முடிஞ்சு 20 ஆயிருக்குது. ஃபைனல் இயர் படிக்கலாம். அதுக்குள்ளே என்னத்துக்கு இவளுக்கு இந்த ஒரு பழக்கம் ஒன்றும் புரியல. மண்டை வெடிச்சிட்ற மாதிரி இருக்குது. கேட்டால், அம்மா நாங்கள்லாம் இது 1990மா, இது 20ஆம் நூற்றாண்டு வந்துச்சுன்னுவா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அமைதியாக பல்ல கடிச்சுன்னு ஒரு வழியாக 8:30 மணிக்கு சேர்றா. அரசு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன வித்யா ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா, எப்பவுமே அப்படி தானே, பிள்ளைங்க அம்மாவுக்கு பல்பு தானே வாங்கி கொடுப்பாங்க. ஸ்பெஷல் கிளாஸா? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு சரளாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதுக்காக அவளுக்கு போய் துணி வாங்க போயிருந்தோம். வாங்கி கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுமா அப்படின்னாங்க. இவளுக்கு கோவம் இந்துக்கு. ஆனால் ஒரு விதத்தில் மறைக்காமல் ஒத்துக்கினாலே டி நகர் போனேன் அப்படிங்கிறதையும் அப்படின்னு நினச்சின்னு அமைதியாகிட்டா. அதுக்கப்புறம் தோசையும் அவங்களுக்கு பிடிச்ச மிளகா போட்டு பூண்டு தூக்கும் பண்ணியிருந்தா. 2 பேரும் அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டாங்க. ஏதோ வளவலான்னு பேசினே இருந்தாங்க. வித்யாவோட பேச்சில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒருவேளை ஸ்லோவா ஆண்டியை பார்க்கலையோ அப்படின்னு நினச்சின்னு அமைதியாக இருந்தால். அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே இவளும் தோசை சுட்டு எடுத்துன்னு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பாத்திரங்கள்லாம் ஒழிச்சு வச்சுட்டு போனால் வித்யா ரூமில் படிச்சுருந்தா. கேட்கலாமா வேணாமா, அப்புறம் ராத்திரி நேரத்தில் கேட்டு அப்புறம் அவளோட தூக்கம் தொந்தரவாயிட போகுது. ஒன்றும் புரியல. அமைதியாக பல்ல கட்சின்னு ஒரு எரிச்சலோட கம்மனு போய் படுத்துட்டா. சரியாகவே தூங்கலை. ஏதோ என்னங்க, எந்த பையன்னு தெரியலையே, யார் கூட இவளுக்கு பழக்கம்னு தெரியலையே. பரவாயில்ல, அந்த விதத்தில் அவளே டி நகர் போனேன்னு ஒத்துக்குனா. சரி கேட்கலாமா, ஒரே மகனு செல்லமாக வளர்த்தது வம்பா போச்சா, நம்மளை மாதிரி 3 பொண்ணுங்களோட வளர்ந்துருந்தா பரவாயில்ல. 2 தங்கச்சிங்க, அப்பா அம்மாங்கிட்டலாம் பேசுறதுக்கே நம்மளாம் பயப்படுவோம் 1970களில். இப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு அமைதியாக இருக்கிறா. நைட்டு போய் கேட்கறதுக்கு தயக்கம். அதை காலையில் எழுந்த உடனே முதல்ல 6 மணிக்கெலாம் எழுந்துருவா. இவர் அரசு 7 மணிக்கு மேலே தான் எழுந்துப்பார். சாப்பாடு எடுத்துன்னு அவளுக்கு காஃபி எடுத்துன்னு கொடுத்தா. காஃபி எடுத்துன்னு கொடுத்த உடனே டைனிங் டேபிளில் உட்காந்து குடிச்சிருந்தா. பக்கத்தில் உட்கார்றா வித்யா. என்னம்மா ஆச்சரியமாக நான் காஃபி குடிக்கும்போது பக்கத்தில் உட்காடுறேன் அப்படின்னா. இல்லை நீ குடிச்சா டம்ளர் எடுத்துன்னு போயிடலாம், நானே கொண்டாந்து போடுவோம்மா சிங்கில் அப்படின்றா. ஒன்றும் பேசலாம், அமைதியாக வந்தா. இவ ஏதோ சொல்ல வரான்றதை அவள் தெரிஞ்சுக்கினான். அம்மா சொல்லுமா, என்னம்மா சொல்ல வர நீ? இல்லை நேற்று சுலு ஆண்டியை பார்த்தேன் அப்படின்னா. சுலு ஆண்டியா? நான் பார்க்கலையேம்மா, எங்கே அப்படின்னா. இல்லை ரங்கநாதன் தெரியல உன்னை பார்த்தாங்க. ஆமாம்மா நான் சொன்னேம்மா, நைட்டு சரளாக்கு துணி எடுக்கிறதுக்காக ரங்கநாதன் தெரியல சரவணா ஸ்டோர்ஸுக்கு போயிருந்தோன்னு சொன்னேன். அமைதியாக இருந்தா.
சரி எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அந்த பையன் எதில் வரான் அப்படின்னா, எந்த பையன்மான்? நேற்று கூட ஜூஸ் குடித்தானே அந்த பையன். ஓ, நான் ஜூஸ் குடிச்ச வரையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? எதில் வரான்னா, அவன் மோட்டர் பைக்கில் தான்மா வரான். இல்லை நான் அதை கேட்கல, எதில் வரான்னா அப்படின்னு அப்படியே தயங்குறான். அம்மா என்னம்மா சொல்ல வர, கொஞ்சம் சொல்லுமா, காலையில் ஏம்மா அப்படிங்கிறா. இல்லை அவன் என்ன ஜாதியில் வரான், அவங்களும் நம்மளை மாதிரி தான்மா, முதலியார் தான்மா அவங்களும் அப்படிங்கிறா. ஒரு விதத்தில் நிம்மதி, அப்பா நம்ம கேஸ்டே ஆயிடுச்சு. சரி, அப்புறம் அப்படியே கேட்டு, எவ்வளோ நாளாக அவன் கூட உனக்கு பரிச்சயம் அப்படின்றான். ஏம்மா, எனக்கு சரளா ஃப்ரெண்டான காலத்துலேருந்து, சரளாவோட அண்ணம்மா அவர் சரவணை, அப்போதான் எனக்கு தெரியும். நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், அவரை பேசுவேன். என்ன பண்ணுறாரு அவர்? எம்காம் படிக்கிறாருமா பிரசிடென்சியில். அப்படியா? இப்போ தான் இந்த காலத்து பிள்ளைங்களாச்சே, எல்லாம் 20ஆம் நூற்றாண்டாச்சே, டக்குன்னு அவள் புரிஞ்சுக்கினான். அம்மா நீ ஏதோ மனசில் நினச்சின்னு கேட்க வர்ற அப்படின்னு ஓப்பனாக கேட்டா. என்னம்மா, எனக்கும் சரவணனாக்கும் காதலான்னு என்ன கேட்க வரியான்னா. அப்பாடா நான் ஆயிடுச்சு இந்துக்கு. அப்படி தயக்கத்தோடு அவளை பார்த்தா. அம்மா அவருக்கு எனக்கு அண்ணம்மாவை அன்றைக்கி சரளாவும் நானும் தான் எங்கேயுமே போவோம். அவள் டிவிஎஸ் 58 வருவாள், அவங்க கூட தான் போவேன். அன்றைக்கி எங்கள் கூட மோனிஷா வந்தா, உங்களுக்கு தெரியல, அவளுக்கு ஆள் கொஞ்சம் ஊனுன்ட்டு 4 பேரும் போயிட்டு வந்தோம்மா. போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்தோம். அவளை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நான் பஸ் ஏறி வந்தேன் அப்படின்னா. ஒன்றும் பேசல, இந்த அமைதியாக இருந்தான். அம்மா அப்படியெல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாதும்மா, படிக்கணும், படிப்பு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், அதுதான்மா என்னோடய ஆசை, அப்படியெல்லாம் நான் எதுவும் போக மாட்டேம்மா அப்படின்னா. இந்துமதிக்கு ரொம்ப நிம்மதியாக பார்த்தாவல. நீங்கள்லாம் 70s இருக்கிறனால அந்த எண்ணத்துலேயே இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள்லாம் இன்றைக்கி 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம்மா, எங்களுக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. தேவைன்னா நான் கண்டிப்பாக உடனே உங்ககிட்ட சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாமலாம் நான் எங்கேயும் ஒழிச்சின்னு போட மாட்டோம்மா அப்படின்ட்டு அவள் ரூமுக்கு போயிட்டான். இந்துக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாடான். அதுக்குள்ளே அரசு எழுந்து வந்துட்டான். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சமையல் அறைக்கு போயிட்டான். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.